என்னடா ஏன்டா எல்லாமே கரெக்டா பண்ணியே ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வாங்காம வச்சிருக்க? முக்கியமானதா? எல்லாமே வாங்கியிருக்கேனே. ஏன்னா டேஷ் கேம் வாங்கினியாடா? அதான்டா ஃபர்ஸ்ட் சேஃப்டி டூலு. டேஷ் கேமா? அது எதுக்கு? எனக்கு நான் தான் சேஃப்டியாக ஓட்டுவேனே. நீ சேஃப்டியா ஓட்டுவ, உனக்கு முன்னாடி வர்றவன் சேஃப்டியா ஓட்டணும் அஷ்யூர் பண்ண முடியுமா? அதெல்லாம் எனக்கு வேணாம்டா, நான் சேஃப்டியாக ஓட்டிக்கிறேன். டேஷ் கேம் மாட்டாமல் போனால் நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கா? எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா, டேஷ் கேமுங்கிறது ஒரு ஆப்ஷனலான ப்ராடக்ட், நம்ம சேஃபாக தானே கார் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் டேஷ் கேமுங்கிறது ஒரு சேஃப்டி டூல்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நிறைய ஆக்சிடென்ட் எப்படி நடக்குதுன்னா, அது நம்மளால மட்டும் நடக்கிறது கிடையாது, மற்றவங்களால நமக்கு நடக்குது. அதனால அதுலேருந்து நம்ம சேஃப் ஆகிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி கேம் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி மற்றவங்களால ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும்போது நம்ம கிட்ட ஆக்சிடென்ட் பண்ணவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதா இருக்கட்டும், போலீஸ் கேஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பெரிய மண்டை குடைச்சலாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் இந்த டேஷ் கேம் இருக்க போது. நம்ம இது வரைக்குமே நிறைய கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு சேஃப்டி கேட்ஜெட்ஸ்க்காக தான் இந்த ரிவ்யூவை நம்ம பண்ண போகிறோம். நம்ம நிறைய டேஷ் கேம் ஆன்லைனில் பார்த்துருப்போம். அதில் டிசைன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது இந்தியன் என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குது, நம்மளோட டிராஃபிக்காக இருக்கட்டும், நம்மளோட ரோட்ஸுக்கு, நம்மளோட டெம்பரேச்சர்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் ஏற்றதா அந்த டேஷ் கேம் இருக்குதா அப்படிங்கிறத தான் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஷ் கேம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த 3 டேஷ் கேமுமே ஆன்லைனில் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு டேஷ் கேம். இதில் எந்த டேஷ் கேம் நம்ம இந்தியன் டிரைவிங் செட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் பர்ச்சேஸ் பண்ணிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே கிட்டத்தட்ட சேம் பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால தான் இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியூபாவோட டேஷ் கேம் ப்ரோ எக்ஸ் 3 மெகாபிக்சல், அடுத்தது சிபி பிளஸ் டேஷ் கேம், அடுத்தது டைலக்ட் டேஷ் கேம். 3 டேஷ் கேமே பேக்கேஜிங்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அடுத்தது டேரக்டா இதோட ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ குவாலிட்டி அண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த டேஷ் கேம்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் வீடியோ குவாலிட்டி தான். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏதாச்சும் நடக்குன்னா அதில் வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். குவாலிட்டியே இல்லாமல் யார் அடிக்கிறா, நம்பர் போர்டு என்ன அப்படிங்கிறதே கேப்சர் பண்ணலாட்டி அந்த டேஷ் கேமே ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். இப்போ இந்த சிபி பிளஸாக இருக்கட்டும், இந்த டைலக்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே 1080p ரெசல்யூஷனோட வருது உங்களுக்கு. ஆனால் இந்த கியூபோ பார்த்தீங்கன்னா 1296p ரெசல்யூஷனோட வருது. 1296p உங்களுக்கு ரெசல்யூஷனும் பெட்டராக இருக்க போது, நல்லா ஷார்ப்பாகவும் இருக்க போது. அதனால ரெசல்யூஷனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கியூபோட ரெசல்யூஷன் தான் ஓரளவுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருக்கு. அடுத்து ஃபீல்ட் ஆஃப் வியூவில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைலக்ட்ல 140 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கிடைக்கும். கியூபோ அப்புறம் சிபி பிளஸ் பொறுத்த வரைக்கும் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். ஆனால் ஃபீல்ட் ஆஃப் வியூ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 டிகிரியே மேக்ஸிமம் மோர் தென் எனாஃபாக இருக்கும். ஏன்னா அதுதான் மேக்ஸிமமான உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வெஹிக்கிள்ஸ் இதை கவர் பண்ணியிருக்கோம். 140 டிகிரி அப்படிங்கிற போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒய்டாக இருக்கும். அதனால ரொம்ப ஏரியா கவர் ஆகும், தேவையில்லாத ஏரியாஸ்லாம் கவர் ஆகும். அதில் 120 டிகிரிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு கியூபோ அப்புறம் வந்து சிபி பிளஸ் இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இப்போ ஃபுட்டேஜ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணுறேன். ஃபுட்டேஜஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைலக்டாக இருக்கட்டும், கியூபோ இது ரெண்டோட ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு அவைலபிளாக இருக்கு. ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, சிபி பிளஸ்ல நான் மெமரி கார்டு போடும்போது மெமரி கார்டை டிடெக்ட் பண்ணலை. இது எல்லாத்துலேயும் முக்கியமானது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஆனிச்சுன்னா ரெக்கார்டிங் தான் நமக்கு முக்கியம். நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. அதனால எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு இதுதான் முக்கியம். சிபி பிளஸோட கஸ்டமர் கேரையும் நான் கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸிமம் ஏதோ ஃபால்ட் இருக்கும், நீங்கள் ரிட்டர்ன் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ல தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இதோட ஃபுட்டேஜஸ் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அது எனக்கு ஸ்டார்டிங்லேயே சிபி பிளஸ் மேலே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கொண்டு வந்துருச்சு. அதனால இவங்கள்ட்ட கால் பண்ணிக்கிறதுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன், ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இதில் நான் ஃபேஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்டி கார்டு எதுவுமே டிடெக்ட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் சில டைம் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மெட் ஆகிக்குது. அதுவே நோட்டிஃபிகேஷன் பண்ணுது, இந்த மாதிரி ஃபார்மெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுவே நோட்டிஃபிகேஷன் பண்ணுது. அது சில டைம் நடக்குது, சில டைம் எஸ்டி கார்டை டிடெக்டே பண்ண மாட்டுது. இந்த ப்ராப்ளம் நான் சிபி பிளஸில் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் இந்த கியூபோ இந்த டைலக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் எந்த ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணல. நல்லாவே ஸ்மூத்தாகவே ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகிறதையும் இண்டிகேட் பண்ணுது. எல்லாமே நார்மலாகவே இருந்தது, எந்த இஷ்யூமே கிடையவே கிடையாது. இப்போ கியூபோ டைலக்ட் இது ரெண்டோட வீடியோ குவாலிட்டியை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டைலக்ட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்தது. ஆனால் அதோட பெட்டரா கியூபோட இமேஜ் குவாலிட்டி இருந்தது. ரீசன் என்ன, இது வந்து ரெசல்யூஷனும் கொஞ்சம் கூட இருக்குதா. அதனால உங்களால் நம்பர் பிளேட்ஸாக இருக்கட்டும், இல்லை முன்னாடி யார் போகிறா என்ன எல்லாத்தையுமே உங்களால் நல்லாவே நோட் பண்ண முடியுது. அதனால கியூபாவோட இமேஜ் குவாலிட்டி தான் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே இருக்குது. ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கட்டும், இமேஜ் குவாலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே கியூபா தான் ரொம்பவே பெட்டராக இருக்குது. காரணம் இதில் 1080p கிடையாது, 1296p ரெசல்யூஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அது இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது.
இருக்கு. ரெண்டாவதா நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு ஏற்றப்பல டெம்பரேச்சர் இல்லை பேட்டரி ஓரியன்டாக இருந்தால் பேட்டரிலாம் எந்த அளவுக்கு தாங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கியூபா அண்ட் டைலக்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்களோட கார் சார்ஜர் இருக்கும்ல அதில் கனெக்ட் பண்ணி உங்களால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். டைப் சி மட்டும் இல்லாமல் மைக்ரோ யூஎஸ்பி இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ரெண்டையுமே சிபி பிளஸ் பொறுத்த வரைக்கும் இதில் பேட்டரியும் கூட வருது. பேட்டரி இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எனக்கு இதில் தோணலை. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் ரெக்கார்டே ஆகலை, அது வேறு விஷயம். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நம்ம கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப வெயிலுக்கு எக்ஸ்போஸாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்க கண்ணாடியில் தான் இது ரெண்டையுமே அட்டாச் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிற போது ஹீட்டை ரொம்பவே அப்சர்வ் பண்ணும். அப்படிங்கிற போது டேரெக்டாக இது ரன் ஆகிறனால உங்களுக்கு ஹீட் அந்த அளவுக்கு உள்ள இருக்க கெப்பாசிட்டர் இதெல்லாம் ரொம்ப பாதிக்காது. ஆனால் பேட்டரி இது இன்பில்டாக பேட்டரியாகவும் இருக்குது. இதில் சிஸ்டம் பாடியும் ஹீட் ஆகும், அதோட சேர்ந்து பேட்டரியும் ஹீட் ஆகும். அதனால இது நம்மளோட டெம்பரேச்சருக்கு ஒத்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் மற்ற ரெண்டுமே நீங்கள் டேரெக்டாகவே கார் சார்ஜில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஹீட்டும் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலை. கியூபா அண்ட் டைலக்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கெப்பாசிட்டர் இருக்கும். அதனால இதில் எந்த ப்ராப்ளமும் வராது. சிபி பிளஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹீட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரீமான கோல்டெல்லாம் தாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதை நம்மளால் அஷ்யூரெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இது பேட்டரிங்கிறனால இது ரொம்ப நாள் எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களால் அஷ்யூர் பண்ண முடியாது. இது ரெண்டும் தாராளமாக கரண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டால் ரொம்ப நாள் ராங் ரன்னுக்கு வரப்போகுது. அதனால் நல்ல ரிலேபிளாகவும் இருக்கும். அதனால் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கியூபோ அண்ட் டைலக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அடுத்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஃபுட்டேஜ் எல்லாமே ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சிபி பிளஸில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவே. ஆனால் நம்மளுக்கு ஸ்டோரேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இப்போ லைவ்ல எந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷனை வச்சு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்க முடியும். இருந்தாலுமே ரெக்கார்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சனா அந்த ஃபுட்டேஜ் நம்ம எடுக்கணும், அதுதான் முக்கியமே. அதில் சிபி பிளஸ் அவுட் ஆயிருச்சு. இப்போ இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது சிபி பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் 512 GB வரைக்கும் உங்களால் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் பண்ணும். அது வரைக்கும் உங்களால் ஸ்டோரேஜ் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த கியூபோ அண்ட் டைலக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 TB வரைக்குமே சப்போர்ட் இருக்குது மைக்ரோ எஸ்டி. அதனால ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் கியூபா அண்ட் டைலக்ட் தான் ஒரு பெட்டரான உங்களுக்கு ஸ்டோரேஜ் தரப்போகுது. ஏன்னா 512 GBயோட 1 TB வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 1 TB வரைக்கும் போடலாட்டியும் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அதே மாதிரி இப்போ ஸ்டோர் ஆனதெல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா எல்லாத்துலேயுமே எஸ்டி கார்டு இருக்கும். எஸ்டி கார்டை எடுத்து தான் அந்த ஸ்டோரேஜான ஃபைல்ஸ் எல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த சிபி பிளஸ் அண்ட் டைலக்டை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஃபைல்ஸ் எந்த ஃபைல்ஸ் எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப சர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. கியூபா பொறுத்த வரைக்கும் டேட்டு டைம் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கு. அதனால் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சது. ஸ்டோரேஜில் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கியூபாவில் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி டைலக்டில் 1 TB ஸ்டோரேஜ் இருந்தாலுமே அந்த ஃபைல்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரெண்டாவது டிசைன், அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூசபிலிட்டிக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது, இது அந்த டிசைன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். டேரெக்டாக பார்க்கும்போது டிசைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மூணோட டிசைனுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. மூணோட டிசைனும் ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட முடியாது. கியூபோ வந்து குட்டியாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டைலக்டும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு சர்க்குலர் ஷேப்பில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் சிபி பிளஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அவுட்டேட்டட் டிசைன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. கியூபோவில் தான் உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேட்டபிள் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னா நீங்கள் இப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் பெரிய லாங் ட்ரிப் போகலாம், இல்லை இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்டில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. கியூபோவை பொறுத்த வரைக்கும் உங்களால் கேபின் வியூமே ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதும் இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ நடக்கும்போது மட்டும் நம்ம சேவ் பண்ணிக்காம நம்மளால் நம்ம ஒரு மெமரி அந்த இடத்துல இருக்க மெமரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் கியூபோ வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஆனால் இப்போது டைலக்டாக இருக்கட்டும் இல்லாட்டி சிபி ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் இது ரெண்டுலேயுமே உங்களால் உள்ளக்க இருக்க வியூவை ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கே தவிர அது எந்த விதத்துலையும் யூஸபுளாலாம் இல்லை. அது வந்து எல்லா டேஷ் கேம்லையும் இருக்கிறது தான். ஆனால் டிசைனில் பர்டிகுலராக கியூபோவோட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இந்த டிசைனில் இருக்குது. இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மெமரிஸையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது கியூபோட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்தது அப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இது மூணுமே அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்கு. அது எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஏன்னா இதோட அப்ளிகேஷனை வச்சு உங்களால ரெக்கார்டிங்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் லைவ் வியூ எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் வச்சு உங்களால பார்த்துக்க முடியும். அதனால அப்ளிகேஷன்ஸும் டேஷ் கேமுக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ சிபி பிளஸ் அண்ட் டைலக்டை பொறுத்த வரைக்கும் உங்களால ரெக்கார்டிங் ஃபுட்டேஜா இருக்கட்டும் இல்லாட்டி லைவ் ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். கியூபாலையும் உங்களால அதை பார்த்துக்க முடியும். ஆனால் கியூபால என்ன ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த
அப்ளிகேஷனோட யூஏ இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஈஸியாகவே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சிபி ப்ளஸ் அண்ட் டைலக்டை கம்பேர் பண்ணும்போது கியூபோல கொஞ்சம் பெட்டராகவே அப்ளிகேஷன் எல்லாமே ட்ராக் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற ட்ரிப்ஓஎஸ்லேருந்து அது எல்லாத்தையுமே டேட் எல்லாமே அலைன் பண்ணி இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எமர்ஜென்சி ரெக்கார்டிங்காக தனி ஃபோல்டர் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி உங்களால் அப்ளிகேஷன்லேயே பார்த்துக்க முடியுது. அது கியூபோக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். அப்ளிகேஷனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் எதில் பெட்டராக இருக்குன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கியூபால தான் ரொம்பவே பெட்டராக இருக்கு. ஃபுட்டேஜஸை ஃபைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுறதும் கியூபால ரொம்ப ஈஸியாக இருக்கு. அடுத்து இந்த 3 பிராண்ட்ஸும் எங்கேருந்து வருது, இதோட டெஸ்டபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறத விட இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே ஃபுட்டேஜஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க ட்ரஸ்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த சிபி பிளஸ் அண்ட் டைலக்டை பற்றி அவ்வளவா பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் கியூபாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹீரோவோட குரூப் வெஞ்சர் தான் இது. அதனால அதில் ட்ரஸ்டபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை வாரண்டி கிளைம் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயம் எல்லாமே இது வந்து ஓரளவுக்கு இந்தியன் ஓரியன்டாக பிராண்டாக இருக்குது கியூபாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹீரோ வெஞ்சர்ஸ்லேருந்து தானே வருது, அதனால அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ட்ரஸ்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கியூபோ எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இவங்களோட சோர்ஸ் எப்படி இருக்குது, இவங்களோட இது அப்படிங்கிறது பெரிய இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட் இது எதுலையுமே அதிகமாக கிடையாது. ஆனால் கியூபோவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது. அது நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு பழக்கப்பட்ட ஒரு பிராண்டுக்கிட்டேருந்து வருது அப்படிங்கிற போது டெஸ்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கியூபா எனக்கு ரொம்பவே ஒரு பெட்டராக தெரிஞ்சது. இது மூணையுமே இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்கான நீட்ஸ் எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணுது. ஆனால் இது எல்லாத்தையும் கூட கியூபோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு லீட் எடுத்து போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதோட ப்ரைசிங் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் சிபி பிளஸை பொறுத்த வரைக்கும் 1999 ரூபா இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. அதில் ஓரளவுக்கு மினிமமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து ப்ராப்ளத்தையுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், இதில் வீடியோவில் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டைரக்ட் எடுத்தீங்கன்னா இது வந்து 2299 ரூபா இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. சிபி பிளஸில் வந்து அதே ஃபீச்சர்ஸ் மேக்ஸிமான ஃபீச்சர்ஸ் இதுலையுமே இருக்குது, அதே சேம் ரெசல்யூஷனோட தான் இதுவுமே கிடைக்குது. கியூபோ டாஷ்கேம் ப்ரோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் 2790 ரூபா இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெசல்யூஷன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், டிசைன் வைஸாக இருக்கட்டும், கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கியூபால இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து கிடைக்குது. சிபி பிளஸ் அண்ட் டைலக்ட்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு டேஷ் கேம் வேணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கியூபோவை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெசல்யூஷன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட்லாம் ஓரளவுக்கு மேனேஜும் பண்ணுது, அதிக ஸ்டோரேஜும் கிடைக்குது, நல்ல ரிலேபிலிட்டியும் இருக்கும். ஏன்னா ஹீரோ அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டான ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமேசான்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4.2+ மேல ரேட்டிங் இருக்குது. 2.2 lakhs மேல நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ட்ரஸ்ட் பண்ணி. அதனால தான் நான் கியூபோவை சஜஸ்ட் பண்றேன். கொஞ்சம் 100 ரூபா 200 ரூபா அதிகமாக போகுதே அப்படின்னு பார்க்காம என்னை பொறுத்த வரைக்கும் கியூபா போகிறது பெட்டர். ஏன்னா அந்த நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பென் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. அதனால தான் நான் இதை சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோவில் இப்போ ஃபுல்லாவே கம்பேரிசன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேஷ் கேம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது. சீட் பெல்ட் எல்லாம் போட்டு போகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி டேஷ் கேமும் உங்க கார்ல இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த 3 டேஷ் கேமும் நீங்க செக் பண்றதா என்னோட வி ப்ராடக்ட்ஸ்லையும் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 3ல உங்களுக்கு எது பெட்டரா படுது, இல்லை நீங்க என்ன டேஷ் கேம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து வேற என்னென்ன வீடியோஸ் வேணும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் நம்ம ஃபைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.